வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏழை வயிற்றில் அடித்த நடிகர் சூரி. மதுரை மருத்துவமனையில் நடந்த சம்பவம், பொதுமக்கள் ஆதங்கம். என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சூரியின் உணவகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்டு அளித்திருக்கும் பேட்டிதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தினமும் 50,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள், புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த மருத்துவமனைக்கு மதுரையில் இருக்கும் மக்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவங்க வந்து வருகை தராங்க. மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் என்ற அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு சேர்ந்து பல சமூக சேவைகளை செய்து வராங்க. அதில் ஒன்று தான் ராஜாஜி மருத்துவமனைக்கு மதிய உணவு வழங்குவது. இதுவரை இவங்க 200 நாட்களுக்கு மேல் இந்த மருத்துவமனையை மதிய உணவு வழங்கி வராங்க. இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினால் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அறிவித்திருந்தாங்க. இதனால் 2 தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் எல்லாமே மருத்துவமனையில் பல்வேறு கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் விதித்து வந்தாங்க. இந்த நிலை தான் இன்று வழக்கம் போல நட்சத்திர நண்பர்கள் அமைப்பு சேர்ந்தாங்க. மருத்துவமனையில் வளாகத்தில் நோயாளிக்கு உணவு வழங்க வந்திருந்தாங்க. அப்போது மருத்துவமனை பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து புதியதாக போட்ட விதிமுறைகளை கூறி வந்தாங்க. இதனால் மருத்துவமனையில் உணவை எதிர்பார்த்து காத்திருந்த 200 மேற்பட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க. அதோடு மருத்துவமனை வளாகத்தில் நடிகர் சூரியின் அம்மன் உணவகம் இருக்கிறது. தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுவதாக சொல்லி அவர்களை வெளியே அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து பொதுமக்கள், எங்களை போன்று வறுமையின் பிடியில் உள்ள குடும்பத்தினர் சிகிச்சை பெற அரசு மருத்துவமனை நம்பிதான் வருகிறோம். ஆனால் இங்கு விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை அதிகமாக இருக்கிறது. இதுபோன்ற சமூக அமைப்பு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மருத்துவமனைக்கு வந்து கொடுக்கும் உணவுகளை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூரியின் அம்மன் உணவகம் பாதிக்கப்படும் என்பதால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனுமதிக்காமல் விரட்டுறாங்க. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு உணவு வழங்கும் நபர்களை மருத்துவமனை வளாகத்தில் உள்ளே வந்து உணவு அளிக்க அனுமதிக்க வேண்டும். இது போன்ற அமைப்புகள் மூலம் கிடைக்கும் உணவுகளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவைகளை சார்ந்த குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கும் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து வராங்க. தற்போது இந்த சம்பவம் தான் இணையதளத்தில் அதிகமாக வைரலாக்கப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.